நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 2ஆம் நாள் தியானம். சவுலின் மனமாற்றம். சவுல் ஒரு ஜூதன். தான் பின்பற்றுகிற நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முற்பட்டவர். இதன் நிமித்தம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். இது இறைவனை துன்புறுத்தும் ஒரு செயலாக காண்கின்றோம். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்தும் இயேசு நானே. புதிய நெறியை சார்ந்தவர்களை கைது செய்ய அனுமதி கோரினார். புதிய நெறி மீட்பின் நெறி அல்லது இறைவனின் நெறி. இதற்கு எதிராக கிளந்தெழுந்த சவுலை நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்ற இயேசு தம்பசப்படுத்தினார். இயேசு நெறிக்குள் சவுலை மாற்றினார். அவர் எதிர்த்த புதிய நெறியே வாழ்வின் நெறி என்பதை புரிய வைத்தார். மாற்றம் என்பது இருளில் இருந்து ஒளிக்கும், அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கும், பொய்மையிலிருந்து உண்மைக்கும் நம்மை நடத்துகின்றது. எம்முடைய அறியாமைகள், எம்முடைய மத வெறி அல்லது மத கொள்கைகள் அல்லது ஆன்மீக தேடல் கிறிஸ்துவை துன்புறுத்துகின்றனவா என்பதை உணர அழைக்கப்படுகின்றோம். சவுலை மாற்றிய ஒளி நம்மையும் மாற்ற வேண்டும். நாம் உள்ளொளி பெற்று இயேசு வழியை அல்லது இயேசு நெறியை பற்றி கொண்டு மீட்பின் வாழ்விற்குள் செல்லவும் கிறிஸ்துவுக்காக துன்புறவும் எம்மை அழைக்கின்றது. மத்தேயு 5:11 என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாக இருக்கும். நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் கிறிஸ்து நெறியை சார்ந்த மாற்றம் எம்மில் மலரட்டும். பவுலை போன்று கிறிஸ்துவின் ஒளியை உலகெங்கும் பிரகாசிக்கச் செய்வோம். இறையரசு மலரட்டும். ஆமென்.